ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, 1/2 கிலோ அரிசி போட்டு சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு குக்கரை ஏற்றி 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த பிரியாணி ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நான் இங்கே ஈரல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஈரல் வேண்டாம்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கனை மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு நீங்கள் 400 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் சிக்கன் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை கிளாஸில் அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி கரெக்டான அளவு அளந்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸ் எனக்கு 1/4 கிலோ பிடிக்கும். 2 கிளாஸ் அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். அரிசி ஊற வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான். ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா நம்மளுக்கு சாதம் குழஞ்சிரும். பிரியாணிக்கான பாதி வதக்கல் முடிஞ்ச பிறகு நீங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் குக்கர் ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா 5 நிமிஷம் ஊறின பிறகு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் 5லேருந்து 6 லிட்டர் இருக்கிற குக்கராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கலரி விடுறதுக்கெலாம் வாட்டமாக இருக்கும். குக்கர் நல்லா காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு பிரிந்தி இலை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா விட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டால் போதும். அதோடைய பச்சை வாசனை நல்லா போய் நல்லா வதங்கி வந்துடும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 கை கொத்தமல்லி, 1/4 கை புதினாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். கொத்தமல்லி புதினா நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் தயிரும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா பவுடர் வீட்டிலே செஞ்சது. அது எப்படி செய்யணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை எண்ணில் சேர்க்குறேன்னு பாருங்கள். பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை நல்லா வேக விடுங்க. இது எல்லாம் ஒன்று சேர நல்லா வெந்து ஒரு திக்கான சேர்வா மாதிரி வரும். அந்த அளவுக்கு வேக விடணும். 2 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எல்லாம் ஒன்று சேர வெந்து நல்ல ஒரு திக்கான சேர்வா மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து அந்த மசாலாவோட ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இது ஒன்று சேர நல்லா வேக விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா சிக்கனில் நல்லா இறங்கும். அதனால் ஒரு நிமிஷம் மூடி போட்டு ஒன்று சேர நல்லா வேக விட்டுக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டோம். மசாலாவும் அந்த சிக்கனும் ஒன்று சேர வெந்து நல்லா அதோடைய ஃப்ளேவர் வெளியில் வருது. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்தோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுலேருந்து ஒரு 30 செகண்ட் சலசலன்னு நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சப்பழம் சாறை சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழம் சாறை சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர கொதித்து தண்ணி ட்ரை ஆகி மேலே அரிசி தெரிகிற அளவுக்கு வரணும். அப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். ஃப்ளேமு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமு மாற்றி வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தண்ணி ட்ரை ஆகி அரிசி மேலே தெரிகிற அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கேஸ்கெட் போட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரட்டும்.
ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். குக்கர் மூடி திறக்கும் போதே அதோடைய பிரியாணி மசாலாவுடைய வாசம் வந்து வீடே கமகமன்னு மணக்குது. சாதமும் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. வீடே கமகமன் மணக்கிற அளவுக்கு ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.